ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான திணை கஞ்சி. சிறுதானியத்தில் திணை ரொம்ப ஹெல்தியானது. அதில் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே இட்லி தோசைன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்காமல் இந்த மாதிரி திணை கஞ்சி ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு நான் திணை எடுத்திருக்கேன். இது தெரியாதவங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். திணை இந்த மாதிரி இருக்கும். திணை பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. அதில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். திணையில் பார்த்திங்கன்னா நிறைய தூசி மண் இந்த மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியோட கலரே வேறு கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2லேருந்து 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா களைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பால் ஒரு 5 கப் அளவுக்கு சேர்க்கணும். திணை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் தண்ணியும் நம்ம அதிகமாக தான் வைக்கணும். நமக்கு தண்ணி 5 கப்புன்றது கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு. இப்போது 5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கே கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகும் ஜீரகமும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விடணும். அப்போ தான் நமக்கு நல்லா திணை நல்லா வெந்து வரும். இப்போது நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா திணை நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக்கர் ஒரு 5 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். திணை நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மேஷர் இல்லைன்னா இந்த மத்து மாதிரி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கஞ்சி நல்லா குழைவாக இருக்கும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா தண்ணியை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானது கூட. எப்போவுமே இட்லி தோசைன்னு கொடுக்காம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கஞ்சி ஒரு நாள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு கஞ்சி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னுமே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே அவங்களுக்கு வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்மளோட திணை கஞ்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.